வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். நான் வந்தே 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் 1/2 மணி நேரமா? நீ வரவே வேண்டாம். ரம்யா, நான் கிளம்புறேன். வந்துட்டே இருக்கேன், வெயிட் பண்ணு. என்ன வர சொல்லிட்டு நீ கிளம்பிட்ட? என்ன கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா போறேன். ஏய், என்ன ஆயிடுச்சு இப்போ? பின்ன என்ன சரவணா, எல்லாரும் அவங்க லவ்வரை கரெக்ட் டைம்க்கு மெயின்டைன் பண்றாங்கன்னு பெருமையா சொல்றாங்க. நீ என்னைக்காவது அப்படி இருந்திருக்கியா? அவன் எவனாவது வேலை வெட்டி இல்லாதவனா இருப்பான். ஆமா, சார் பெரிய கலெக்டர்ல. ஏன் கலெக்டருக்கு மட்டும் தான் வேலை இருக்கணுமா? சரி விடு, லேட்டா வந்ததுக்கு சாரி. நீ ஏன் வச்சுக்கோ உன் சாரிய. ரம்யா மேம், ஆர்டர். வாங்க. நீங்க தான் உங்களை ஏத்தி விட்டதா? உங்க லவ்வர் கதையெல்லாம் சொல்லி ஏங்க எங்க லவ்க்குள்ள கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல சார். எங்களுக்கு ஒன்றும் வேணாங்க, போங்க போங்க. ரொம்ப கோவமா இருக்க போல. வேணும்னா ஒரு ஐஸ்கிரீம் சொல்லட்டுமா? சரி சொல்லு, எதுக்கு வர சொன்ன? நேத்தியே அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஓ, அதுக்குள்ள மறந்துருச்சா? ஓ, உன்னை கட்டி பிடிச்சது சொல்றியா? இல்ல, என் அப்பா வந்த உடனே ஷெல்ஃப்குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டல, அத சொல்றேன். ஒளியிலன்னா உங்க அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரே. கண்டுபிடிச்சா என்ன சரவணா? ஏய், அப்படி என்னதான் உனக்கு அதுல பயம்? எனக்கு புரியவே இல்ல. இங்க பாரு, நாம இத பத்தி நேத்தே பேசி முடிச்சிட்டோம். கரெக்ட் தான். ஆனா நேத்து என் அப்பா பேசிட்டு இருந்ததையும் நீ கேட்டுட்டு தானே இருந்த. அவர் எனக்கு மாப்பிள்ள பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காருடா. அப்படி இருந்தோம் நான் என் மனசுல யாரையாவது நினைச்சிருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றாருடா. ஒரே ஒரு நிமிஷம் ஆயிருக்காது என் மனசுல நீதான் இருக்குன்னு சொல்ல. ஆனா உன்னாலதான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற. இதுக்கு என்னதான் முடிவுனே தெரியல. பேசாம இத பத்தி நம்ம வீட்ல சொல்லிடலாமே சரவணா. கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். இதுதான் பிரச்சனை ரம்யா. நீ நம்மளை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, ஆனா நான் என்ன நம்பி இருக்கிறவங்களை பத்தியும் யோசிக்கிறேன். ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு ஊசியோட விலையே 3 லட்சமா. 4 ஊசிக்கு 12 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்ப நான் காசை பத்தி யோசிப்பேனா இல்ல கல்யாணத்தை பத்தி யோசிப்பேனா? நீயே சொல்லு. நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்தது முதலாளியை பார்த்து உதவி கேட்க தான். ஏதோ கேட்டியே, ஏன் பயந்து ஒளிஞ்சன்னு? உதவி கேட்க வந்த இடத்துல உன்னையும் என்னையும் முதலாளி ஒன்னா பார்த்திருந்தா என்ன இருக்கும் சொல்லு? ஒத்துக்கிறேன், நம்ம லவ் பத்தி சொல்ல எனக்கு பயம்தான். ஆனா இது என்னோட பயம் மட்டும் இல்ல, என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரோட பயமும் இதுதான். அப்புறம் ஏன்டா நீ இதை எதையுமே என்கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தனா பணத்தை பத்தி நானே அப்பா கிட்ட பேசியிருந்திருப்பேனே. சாரி சரவணா, நான் தான் இது எதுவுமே தெரியாம தேவையில்லாம பேசிட்டேன். இப்பவும் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல போய் அப்பாவை பார்த்து பணத்தை கேளு, அவர் கண்டிப்பா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. நான் அப்புறம் வந்து ரேணுகாவை வீட்ல பாக்குறேன். யோசிக்காத சரவணா, நீ கேட்டா அப்பா உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. போ போ. வணக்கம் முதலாளி. வா மாப்ள, எங்க போயிட்ட? 2 நாள் ஆளையே காணோம். தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வந்த முதலாளி. தஞ்சாவூரா? என்ன திடீர்னு? ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா டாக்டரை பார்க்க தான். ஓ அப்படியா? கூடவே அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல முதலாளி, அவங்க வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்தேன். நீ எதுக்கு பாங்க போன? அந்த பொண்ணு நம்ம கார்ல கொலுசை விட்டுட்டு போயிருச்சு. ஏது உன் தங்கச்சி அடிச்சத அதுவா? ஆமா முதலாளி, அம்மா தான் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, இல்லைன்னா மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆட என்ன மாப்பிள்ள, நீ நம்ம வீட்டு புள்ளைய அடிச்சவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்து நிக்கிற.
நானா இருந்தா ஏக்கேடாவது கெட்டு போட்டுன்னு விட்டு எறிஞ்சிருப்பேன். இல்ல முதலாளி, அன்னைக்கு நடந்ததுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல குடும்பம் தான் முதலாளி. சரி விடு, அந்த குடும்பத்துக்கு தான் நம்ம ரம்யாவை கொடுக்க போறதில்லன்னு முடிவே பண்ணிட்டோம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு? அப்புறம் முதலாளி, சொல்லுப்பா. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. என்ன? ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன்ல முதலாளி, ஆஹா, அதுக்கு ஒரு 15 லட்சம் தேவைப்படுது. 15 லட்சமா? ஆமா முதலாளி. அந்த ஊசி போட்டா ரேணுகாவோட பிரச்சனை ஒரே அடியா சரியா போயிடுமா என்ன? ஆமா முதலாளி, அப்படிதான் சொல்றாங்க. பாரேன், முன்னெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு கால்ரா ஜரோன்னு வந்து செத்தா கூட காரணம் என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப பாரு, ஒத்த ஊசியில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் போல இருக்க. ஆனா விலை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உனக்கு எதுக்கு அந்த கவலை எல்லாம்? பணம் தானே. எவ்வளவு சொன்ன? 15 லட்சம். இப்போ ஊசிக்கு 3 லட்சம் இருந்தா போதும் முதலாளி. சரி விடு, அதை நானே தரேன். இப்போ கையில பணம் இல்ல, ஒரு அட்வான்ஸ் வர வேண்டியிருக்கு. 2 நாள்ல வந்ததும் பணத்தை கட்டிக்கலாம்ல. அதுக்கு டைம் இருக்கு முதலாளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பணம் வந்ததும் சொல்லி அனுப்புறேன், நீ என்ன வந்து பாரு. ரொம்ப நன்றி முதலாளி. பா, வார்த்தைக்கு வார்த்தை நான் உன்னை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறேன். நீ என்னடான்னா நன்றி அதெல்லாம் சொல்லி என்ன வேற ஆளாக்குறியப்பா. சரி, அந்த கார் சர்வீஸ்காரன் ஃபோன் அடிச்சான், கார் ரெடியா இருக்கான், நீ போய் எடுத்துட்டு வந்துடுறியா? சரி முதலாளி, வரேன். ரேணுகா, அக்கா வாங்கக்கா. அம்மா. ரம்யா வாமா, உட்காருமா. பரவாயில்ல அத்தை. ரேணுகா, போய் தண்ணி கொண்டு வா. சரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இங்கே நில்லு. அவளே உடம்புக்கு முடியாதவ, எதுக்கத்தான் அவளை வேலை வாங்குறீங்க? தெய்வமே, அப்படி சொல்லுங்க. தொட்டதுக்குலாம் வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்கக்கா. ஆமா, வேலையே செய்யாம போற இடத்துல என் பேரை கெடுக்கிறதுக்கா? நீ இருமா, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? ஐயோ, இது உங்க வீடுக்கா, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இது என் வீடுதான் ரேணுகா. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இந்தாம்மா தண்ணி. தேங்க்யூ அத்தை. இரு ரம்யா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. நான் வந்ததே ரேணுகாவை பார்க்கதான். ரேணுகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரவணன் ட்ரீட்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தான். அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா, நீ இவ்ளோ தூரம் வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா போச்சு. ஏன் அத்தை, ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு தான் நம்ம பழகிட்டு இருக்கோமா? என்ன பேசுறீங்க? சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. எனக்குன்னு அத்தை மாமான்னு பெருசா சொந்தமும் யாரும் இல்ல. ஆனா அதெல்லாம் நினைச்சு நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லைன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தானே. நீங்க, ரேணுகா, செந்தில், இப்படி எனக்குன்னு நீங்க எல்லாம் சொந்தமா இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. என்னக்கா, எங்க 3 பேரை மட்டும் சொல்லிட்டு சரவண அண்ணனை மட்டும் சொல்லாம விட்டீங்க? அப்ப அவர் உங்களுக்கு சொந்தம் கிடையாதா? ஆமா, சரவணன் எனக்கு சொந்தம் தான். வாப்பா சரவணா, ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி நீதான் ரம்யா கிட்ட சொன்னியாமே, அத கேட்டதும் பார்க்க வந்துருச்சு. என்னாச்சு சரவணா? அப்பா கிட்ட பணம் கேட்க போறேன்னு சொன்ன, என்ன சொன்னாரு?
முதலாளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு சொன்னாரு. ரெண்டு நாள்ல பணம் வந்துடும், வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னல, இவ்ளோ வருஷமா ஒரே குடும்பமா பழகிட்டு நாம கேட்டா அண்ணன் கண்டிப்பா தருவாருன்னு. நானும் அதே தான் அத்தை சொல்றேன். சரவணா எதை கேட்டாலும் அப்பா தந்துருவாருன்னு. சரவணா தான் ரொம்ப தயங்குறான். எப்படியோ இவ ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடந்து இவளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டா போதும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தம்மா. இந்த ரம்யா. அத்தை அது என்னத்த? ரம்யா, என்னம்மா? ஒன்னும் இல்ல, ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்னும் இல்ல. சரி அத்தை, நான் கிளம்புறேன். தனியாவா போற? இருமா. சரவணா, நீ போய் ரம்யாவை விட்டுட்டு வா. சரிம்மா. அண்ணா பைக் சாவி எடுக்கல. இப்பதான் முதலாளிக்கார சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன், அதுலயே கூட்டு போயிடுறேன். சரி வரேன் அத்தை. சரி. வரேம்மா. அம்மா 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 குடு குடு. என்ன தங்கம், எதுனா காரியம் ஆகணுமா? எதுனாலும் சொல்லு. அப்பா இல்ல, உனக்கு எதுனா தேவைன்னாதான் கையில கரண்டி எல்லாம் எடுப்ப. இப்ப என்ன, போனா ட்ரெஸ்ஸா வேற ஏதாவதா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்படியா? சரி சரி வை. ம். கேளு கேளுமா. என்னங்க, ம் நம்ம மனோருக்கு அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோம் இல்லையா, ம் அந்த சம்பந்தம் கூட தட்டி போயிடுச்சுல்ல. அதெல்லாம் நான் வேற இடத்துல சொல்லியிருக்கேன். நமக்கு பொருத்தமான சம்பந்தம் வரும்போது சொல்லுவாங்க, பாத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஈஸ்வரிக்கும் அப்படியே ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. அதுக்குள்ள என்னடி அவசரம்? மூத்தவனுக்கு முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் 6 அமர பாப்பாக்கு பண்ணிடுவோம். அவசரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நல்ல பையனா பார்த்து முன்கூட்டியே பேசி முடிச்சிட்டா நாளைக்கு கல்யாணத்தப்ப சிக்கல் இல்லாம இருக்கும் இல்லையா. என்னடி, உன் சொந்தத்துல யார்ட்டியா சொல்லி வச்சிருக்கியா என்ன? பேசு. நான் எதுவும் பார்க்கலங்க. ஈஸ்வரிக்கு தான் அந்த சரவணனை ரொம்ப பிடிச்சிருக்கான். பையனும் பேசுறதையும் பழகுறதையும் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இவளும் ஆசைப்படுறா. பேசாம அந்த பையனுக்கே ஈஸ்வரியை பேசி முடிச்சிடலாம்ல. என்ன தங்கம், அம்மா சொல்றது நிஜமா? ஆமாப்பா. தபாரு, இந்த வீட்டோட அதிர்ஷ்டலட்சுமி நீ தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன்னோட சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஏதோ போனை கேட்ட இல்ல ட்ரெஸ்ஸை கேட்ட இல்ல சினிமாவுக்கு கூட்டு போக சொன்னா அதெல்லாம் உன்னோட சந்தோஷம், அதுக்கெல்லாம் நாங்க மறுப்பே சொல்ல மாட்டோம். ஆனா நீ சொல்றியேன்னு சொல்லி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது.
இதில் உன் சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்ம குடும்ப கௌரவமும் கலந்துருக்குது. உன் பேச்சை கேட்டு எவனோ ஒருத்தன் கையில் என் குடும்ப கௌரவத்தையும் ஒப்படைக்க முடியாது, புரியுதா? அப்படி ஏதாவது நடந்து அசிங்கமாயிடுச்சுன்னா நாளைக்கு ஊரே என்னை பார்த்து தான் சிரிக்கும். அப்புறம் இதை எங்கிட்ட கேட்டதோடு நிறுத்திக்கோங்க. உங்கள் அண்ணனுங்க காதுக்கெல்லாம் இதை கொண்டு போயிடாத. அவனுங்க ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டானுங்க, புரியுதா? ம் சரிப்பா. அப்புறம் இந்த கல்யாண விஷயமெல்லாம் ஆம்பளைங்க நாங்கள் பேசி முடிவு பண்ணுறோம். பொம்பளைங்க வீட்டு நிர்வாகம் மட்டும் பண்ணுங்க, புரியுதா? பெரிய மனுஷத்தன்மையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. ஐயோ, நாங்க எந்த முடிவு எடுக்கலங்க. அவ ஆசைப்பட்டா அதை உங்ககிட்ட சொல்லாம இருந்தா தப்பாயிடுமேனு தான் சொன்னேன். மத்தபடி நீங்க எடுக்கிறதாங்க முடிவு. தங்கம், ம். உனக்கு அந்த பையனை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஆமாப்பா. சரி தங்கம், நான் உங்கள் அண்ணன்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறேன். ம் ஒருவேளை இது அவனுக்கு பிடிக்கலன்னா நீ இதை அத்தோட மறந்துடணும், புரியுதா? ம். அப்புறம் அவனை ஆசைப்பட்டு அவனை என்னை கட்டி வைங்கலாம் என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, சரியா? சரிப்பா. சரி. இதெல்லாம் யாருக்காவது நடக்குமா சரவணா? லவ் பண்ற பையனோட அம்மாவே லவ்வரை பத்திரமா வீட்ல டிராப் பண்ணிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம செம்ம லக்கி இல்ல? எனக்கு உன் வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பதான் நான் அங்க போய் அந்த வீட்ல மருமகளா வாழ போறேன்னு ஆசையா இருக்குடா. நீ அத்தை சொன்னதை கேட்டியா? அவங்க கேட்டா என் அப்பா கண்டிப்பா செஞ்சு தருவாரு. ரேணுகாவோட பிரச்சனையெல்லாம் சரியானதும் நம்ம விஷயத்த வீட்ல சொல்லி சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் சரவணா. என்ன சொல்ற? ஏய், என்ன நீ? நான் பேசிட்டே வரேன், நீ அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்க? அதான் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரதா சொல்லிட்டாருல. அதனாலதான் இப்படி இருக்க. ஏன்? முதலாளி கிட்ட இப்ப காசு இல்லையா? 2 நாள்ல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு. சீ லூசு, அதெல்லாம் கன்ஃபார்மா கொடுத்துருவாரு. சாச்சா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவரை தேவையில்லாம கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ஏன், நாங்க என்ன வேற யாரோவா? இப்ப கூட நான் அத்தை கிட்ட நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். குடும்பத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரப்போ அதுக்கு உதவுறது தானே அடிப்படை குணம். அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? அதுவும் இல்லாம என் அப்பா என்ன வேற யாருக்கோவா தராரு? வருங்கால மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே. பரவாயில்ல, டவுரியில இருந்து கழிச்சுக்கலாம். ஹே செல்வி, ஹே எழுந்துற. செல்வி, நீ என்ன இங்க பண்ற? ரம்யா, நாங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை துரத்துறாங்க. என்னடி சொல்ற? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். எங்களை முதல்ல கூட்டிட்டு போங்க. சரி சரி, வா வாங்க வந்து வாங்க வண்டியில ஏறு. வண்டியில ஏறுங்க வாங்க.
சொல்லு செல்வி, என்ன பிரச்சனை? ரம்யா, இவர்தான் சுதாகர். ஹாய். என்ன லவ்வா? ஆமா, ஆனா நாங்க லவ் பண்றது எங்க வீட்ல பிடிக்கல ரம்யா. ஏன்? ஜாதி தாங்க. நான் வேற ஜாதி, செல்வி வேற ஜாதி. அதனால தான் செல்வியோட அப்பா நாங்க ஒன்று சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, நல்ல சம்பளத்தில் வேலையும் பார்க்குறேன். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க அப்பா ஜாதியை தான் பெருசாக பார்க்குறாரு. எப்படியாவது எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு தான் ரம்யா நினைச்சோம். ஆனா எப்ப எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டோம் வீட்டை விட்டு ஓடி வந்துடலான்னு. கரெக்டான முடிவை தான் செல்வி நீங்க எடுத்திருக்கீங்க. உங்க அப்பாவோட பேச்சு கேட்ட நீ இவரை வேணான்னு சொல்லியிருந்தாதான் அது ரொம்ப தப்பா இருந்திருக்கும். சாச்சா, நான் என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டேன் ரம்யா. எனக்கு என் சுதாகர் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனையே, நாங்க திருச்சியில இருந்து இங்க ஓடி வந்ததுல இருந்து எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க ஓடி போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எதுக்கு கும்பகோணத்துக்கு வந்தீங்க? சென்னை ஹைதராபாத்னு எங்கேயாவது தூரமா போயிருக்க வேண்டியதானே?